குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. அந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபாக என்ன இருந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிப்பீட்டட் ஒரு வேர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங் 20 காலேஜஸ் 20 கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டடாக ஒரு 40 காலேஜஸ் ஆகுது லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்து வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு 20 காலேஜஸை நீங்கள் என்ன செய்ய முடியும்னா நம்ம எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் பண்ணி சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ரிப்பீட்டட் இந்த ஒரு வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் இயரில் பெஸ்ட் காலேஜ் நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்களோ அதனுடைய லாஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும், தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அதனால தான் நான் பெஸ்ட் காலேஜாக நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் கவர்மெண்ட் காலேஜஸாக சூஸ் பண்ணி, ஏன்னு கேட்டால் அதில் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பெஸ்ட் காலேஜின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. லாஸ்ட் இயர் 2023 ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபாக என்ன இருந்திருக்குங்கிறத கட் ஆஃப் அனலைசிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். தயவுசெய்து எப்பவும் சொல்கிறது தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த காலேஜினுடைய கோடு. சாய்ஸ் ஃபில்லிங்கில் கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4974 இதை நீங்கள் அங்கே இதில் ஃபில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் ஒவ்வொரு கோர்ஸினுடைய நேமு என்ன கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் லாஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டே வருவேன். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வாங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ எப்போவும் ஃபஸ்ட்டு கோர்ஸாக எது தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 192 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 187.5 இருக்கணும். பிசிஎம்மா இருந்ததுன்னா 190 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 185.495. சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 173.5. எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 142.5. எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 108க்கு இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்குது. நெக்ஸ்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் 1 ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 185.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 179.5 இருக்கணும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 181.5 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 176 இருக்கணும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 159.5. எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா 131.5. எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 122.5க்கு இந்த காலேஜில் இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரிபிள்இ ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 178க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 170.5க்கு கிடைக்கும். சப்போஸ் பிசிஎம்மா இருந்தீங்கன்னா 174க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 169க்கு கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 155.5க்கு கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 105.5க்கு இந்த காலேஜில் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் கட்டாயம் கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 166.5க்கே கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 156.5க்கு கிடைக்கும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 162க்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 151.5க்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 140க்கு இந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் 161.5க்கு கிடைக்கும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 146.5க்கே கிடைக்கும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 153.5க்கே கிடைக்கும். சப்போஸ் எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 140.5க்கே கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 137க்கு கிடைக்கும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 120.5க்கே கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 107க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கட்டாயம் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
தேங்க்யூ வெரி மச்.